வணக்கம். நான் உங்க அழகேசனர். நம்ம போற வீடியோல பாதிக்கு பாதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திட்ட மாதிரி, ஏன்னா அவங்க ஒண்ணுமே நல்லபடியா செய்யல. ஒண்ணு நல்லதே செஞ்சிருக்காங்க. 10 ரூபா பாட்டில் என்னத்துக்காக வாங்குறோம், பாட்டிலுக்கு 10 ரூபா இதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட நிர்வாகியே சொல்லியிருக்காங்க. என்ன எவ்வளவு திறமை பாருங்க சொல்றதுக்கு, இப்படி திறமையா வேலை சொல்றாங்க பாருங்க வீடியோ போடுறாங்க. ஏன்னா அந்த காலி பாட்டில் தான் கொண்டு போய் வயல்ல போட்டுறாங்க, ரோட்ல போட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த காலி பாட்டிலுக்கு 10 ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடணும். திரும்பி அந்த பாட்டில் கொடுக்கும்போது 10 ரூபாய் கொடுத்துரும். குடிச்சு போட்ட பாட்டில தூக்கி இடைக்கு போட்டானா, இடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா. ஆனா எல்லாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா, வாட்டல் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, வாட்டல் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இது உங்க காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க பண்ற கஷ்டம். நீங்களே அதை தப்பா பேசுறீங்க. இந்த பாட்டில திருப்பி கொடுப்பதற்கான டெப்பா இந்த 4 திட்டத்துல மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் மிச்சமாகுது. 4000 ரூபாய் மிச்சப்படுத்திக்கிறாரா? அப்படி என்னத்த மிச்சப்படுத்திட்டாரு அவரு? திட்டம் போட்டது பூரா அவர் குடும்ப சொத்து ஏறதுக்கு தான் திட்டம் போட்டாரே தவிர மக்கள் வாழ்றதுக்கெல்லாம் எந்த திட்டமும் போடல. திட்டம் போட்டோன்ற பேர்ல அவங்க செஞ்ச மகா சாதனை என்னன்னா, எங்ககிட்ட இருந்து பஸ் பேர் 10 ரூபாய் இருந்த பஸ் பேரை 29 ரூபாய் ஆக்கி லேடிஸ்க்கு இலவச பஸ் கொடுக்குறன்ற பேர்ல டீலக்ஸ் பஸ்ன்னு ஒன்று விட்டு 40 ரூபா பிடுங்கினது தான் மிச்சம். அப்புறம் அந்த 1000 ரூபா கொடுக்குறன்ற பேர்ல மகளிருக்கு வீட்டு வரி 4500 ரூபா இருந்தது. எடப்பாடி ஆட்சியை விட்டு இறங்கும் போது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. இது அப்படியே 9000 ரூபா ஆக்குனாங்க. அதுல ஒரு 4500 எடுத்துக்கங்க. என்ன கரண்ட் பில்லு, என் வீட்டில் 1500 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில்லு ஆனதே கிடையாது. 2 ஃபேனு, ஒரு டிவி, 3 டியூப் லைட்டு, ஒரு 0 வாட்ஸ் பல்பு பாத்ரூமுக்கு, அவ்வளோதான். 1500 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய்க்கு மேலே ஏறினதே கிடையாது. இன்னைக்கு 2500 ரூபாய் கரண்ட் பில். அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி, அப்பப்போ ஸ்லோ பாய்சன் மாதிரி இவ்வளோ ஏற்றிட்டேன்ட்டு ஏற்றி தொலைச்சிட்டீங்க. என்னத்தான் சாதனை பண்ணாரு? ஓட்டு கேட்டு வந்தாருன்னு வைங்களா. மக்கள்லாம் அவ்வளோ வெறியில இருக்கிறாங்க அவங்க பேர்ல, திமுக பேர்ல. அவங்க ஒண்ணுமே சாதனை பண்ணல. கேட்டா எப்ப பாரு மோடி பணம் வரல. அப்ப மோடி 19 ஸ்டேட்ல ஆள்றாரு. அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்க ஆள்றாங்களா? அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? நீ மட்டும் தான் இங்க ஆட்சி பண்றியா? மதசார்பின்மை சொல்றிய. உனக்கு மதசார்பின்மை சொல்றதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? திருப்பரங்குன்றத்துல தீபம் 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்த ஊதி பெருசாக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அடக்குமுறைன்ற பேர்ல அடக்கி இன்னைக்கு முஸ்லீமுக்கு பர்மிஷன் கொடுக்குற. எந்த அடிப்படையில கொடுக்குற? அப்ப நீ மதசார்பின்மையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? நான் ஓப்பனாவே கேட்கறேன், இதே உங்க மீடியா மூலமா. நீ எல்லாம் மதசார்பின்மை பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? 253 கோயிலை இஷ்டிக்கிற இந்த வருஷம், இந்த ஆட்சிக்கு 4.5 வருஷத்துல. அப்படி என்ன உனக்கு இந்துக்கள் மேல வெறின்னு நான் கேட்கறேன். இந்துக்களுக்கு உனக்கு என்ன வெறி? அப்படி இன்னும் ஏதோ திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறது குறிக்கோளா நடந்துக்கிறாரு. திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறது தானேப்பா குறிக்கோள். ஆனா 55 மாசம் ஆகுது, இது வரைக்கும் ரோடு ஒழுங்கா இருக்குதா? தார் ரோடுலாம் சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்குது. இதான் ஒரு திட்டம் மாடல் அரசா? இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருது எதுக்கு வராங்க? அவங்க சுயநலத்துக்கு வாழறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கணும். அதுதான் அவங்களுடைய ஏம். இங்க மக்கள் என்னன்னா மக்கள்ன்ட்டு அவன் மக்களை தான் சரி பண்ணினுக்கிறான். பொது மக்களுக்கு அவன் எதுவும் செய்யல, சொந்த மக்களுக்கு தான் எல்லாரையும் பிச்சைக்காராக்குறான், கடங்காரனா ஆகி வச்சிட்டான் தமிழ்நாடு. இன்னும் அண்ணாரி வேலை இவனுங்கன்னா சொந்த இடமா? கட்சிக்காரனுங்க இடம் அப்படியே ஏத்துக்கினானுங்களே சொந்தமா. சன் டிவின்னா அவனுங்க சொந்தமா? 93ல அப்படியே கட்சிக்குன்னு வாங்கிட்டு அப்படியே சொந்தமாக்கினானுங்க. இன்னைக்கு 9-10 சேனலு. இவனுக்கு என்ன பண்ணுங்கிறானு? எம்ஜிஆர் மாதிரி நான் வரலாம். எல்லாம் சம்பளம் வாங்காதான் முதலமைச்சர் ஆகுறான். இவனுங்க ஃபுல்லா சம்பளம் வாங்கி கவர்மெண்ட் தொட்டு சாப்பிட்டு ஏப்ப வருதுதான் இவனுங்கள வேலை. சொம்மானா மக்கள் இன்னும் ஏமாத்துருதான். இன்னும் 4000 ரூபாய் மிச்சப்படுத்திருக்காரு. அதுக்கு பதில் தான் கரண்ட் பில்லு ஏற்றிருக்காரு, வரி ஏற்றிருக்காரு, ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு டபுள் மடங்கு ஆகிருக்கு. எல்லாம் தான் ஏற்படுது. இதில் என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. இதில் விலைவாசி எல்லாமே ஹையஸ்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த ஆட்சிகளை விட திராவிட மாடல் ஆட்சி சொல்கிறாங்களே ஒழிஞ்சு எந்த இதுவும் பிரயோஜனமே கிடையாது. டோட்டலாக சிஸ்டம் வேஸ்ட்டு. மதவாதமும் பண்ணுறதே திராவிட மாடல் தான் பண்ணுது. கண்டிப்பாக பண்ணுறது எல்லாமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்துக்கள்னாலே ஒரு தனி இதாகவும், முஸ்லீம் தனி இதாகவும், கிறிஸ்டின் தனி இதாகவும் அப்படி பிரித்து அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே தான் பண்ணுது இந்த அரசு. ஒரு முதல்வர்னா எல்லாருக்கும் சமமானவராக இருக்கணும். ஆனால் அவர் இந்த மாதிரி இல்லை, ஒன் சைடாக தான் இருக்கார். இந்துங்களுக்கு விரோதமாக தான் இருக்கார்.